ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இட்லி துணி வச்சு இட்லி குக்கரில் எப்படி இட்லி அவிக்கணும் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி தான் இட்லி அவிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போயும் சில ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த இட்லி துணி வச்சு தான் பாரம்பரியமாக இட்லி அவிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த துணியை வெட்டணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எப்படி துணி வச்சு இட்லி அவிக்கிறதுன்னு காமிக்க போகிறோம். அதில் காடா துணியில் தான் அவிக்கணும். இந்த காடா துணி 1 மீட்ரு வாங்கி வச்சுருக்கோம். 1 மீட்ரு சரி செல்லாது, அரை மீட்ரு வாங்கினா கூட போதும். 1 மீட்ரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் இது யூஸ் பண்ணலாம். அது எப்படி அதை நாங்கள் வெட்டுறோன்னு இது அதை காமிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கலாம். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போது துணியை கட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டோட சுற்றளவு உங்கள் இட்லி பிளேட்டோட 1 இன்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெட்டுறதுக்கு தோதாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. இந்த மூடியோட சுற்றளவும் உங்கள் இட்லி பிளேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, அதாவது அந்த மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இட்லி பிளேட்டோட, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ துணியை வெட்டலாம். இப்போ இந்த கிளாத்தை நம்ம கீழே வச்சுக்குவோம். ஆல்ரெடி நாங்கள் இட்லிக்கு வெட்டியிருக்கோம், அதனால் அந்த மாதிரி இருக்குது. புதுசாக உங்களுக்கு வெட்டி காமிக்கிறோம். இந்த மூடியை மேலே வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி ஒட்டி வெட்டிக்கோங்க, அப்போ தான் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றி நம்ம வெட்டிக்கலாம். நம்ம ஏன் இட்லி பிளேட்டோட ஒரு 1 இன்ச் ஜாஸ்தி வச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் நம்ம இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் குழிவாக கீழே இறங்கும் இல்லையா, அதனால். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ நம்ம அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே நம்ம விடணும் இல்லையா, அதனால நடுவில் நம்ம ஓட்டை போடணும். அது எப்படின்னு காமிக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த கார்னரில் குட்டியாக நீங்கள் ஓட்டை போடுங்க. பெருசாக போட்டுறாதீங்க, ரொம்ப குட்டியாக போடணும். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ண அது கொஞ்சம் பெருசாகிடும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே அளவை வச்சு நீங்கள் இன்னொரு துணியும் வெட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை துணி வேணுமோ அத்தனை துணி நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த இட்லி துணியை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை ஈரமாக வச்சுக்கணும். அதுக்குன்னு தண்ணி சொட்ட சொட்ட வச்சுக்கக்கூடாது. இறுக்கி பிழிஞ்சிட்டு அதில் ஈரத்தன்மை இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் அந்த ஓட்டையும் இந்த துணியோட ஓட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இட்லி பிளேட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற 3 ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அந்த குழி வர மாதிரி பார்த்து வைக்கணும். கீழே இருக்கிற இந்த இட்லி குழியும் இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது. கொஞ்சம் சைடாக அந்த மாதிரி ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இட்லி ஊற்றிக்குவோம். அதே மாதிரி அடுத்த பிளேட்லேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இட்லி குக்கரில் தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு விட்டு வச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், சீக்கிரமாகவும் வேகும். இப்போ நம்ம வச்சுட்டு இதை அவிய வச்சுருவோம். இட்லி இப்போது வெந்துருச்சு. 8 to 10 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம இப்போது எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இட்லி பிளேட்டை தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூடு இருக்கும்போதே இதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த ஓரத்துலேயே அப்படி தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 2 கார்னரையும் லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. நம்ம தண்ணி தெளிக்கும் போது அந்த இட்லி அப்படியே விட்டு வரும் அந்த துணியிலேருந்து, அதுக்காக தான். பட் சூடோடு நம்ம எடுத்துடக்கூடாது. சூடோடு எடுத்தோன்னா இட்லி இதெல்லாம் துணியிலேயே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுன விட்டு தான் நம்ம எடுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோன்னாலே துணியை விட்டு வந்துடும். பாருங்கள், எங்கேயுமே ஒட்டலை பார்த்தீங்களா, அவ்வளவா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, உங்களுக்கு ரொம்ப துணியிலலாம் ஒட்டாமலேயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த துணியை வந்து ஒரு 5 to 10 minutes ஊற வச்சிங்க அப்படின்னாலே அது நல்லா வந்துடும். அப்படி கையில் கசக்குனாலே போதும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இது லைட்டாக அந்த மாதிரி கசக்குனாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து சோப்பு எதுவும் போடணுன்ற அவசியமே கிடையாது. இதே மாதிரி நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஒரே துணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக ஆகிடும் துணி. கசக்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இப்போ க்ளீனாக ஆகிடுச்சு துணி. இதை நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெடன்னு ஆன பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு துணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கசக்கிட்டு இதை வந்து நல்லா காய வைக்கணும். காய வச்ச பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். நம்ம அவிக்கிற இட்லி வந்து சாதாரணமாக அவிக்கிறதுக்கும் இந்த மாதிரி துணி வச்சு அவிக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக வரும். நீங்களும் அவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.